பிக்பாஸ் வீட்டை விட்டு தானாகவே வெளியேறிய போட்டியாளர். பிக்பாஸ் தமிழ் 9ஆம் சீசன் தொடங்கிய கையே ரசிகர்களை அதிர்ச்சியடையச் செய்து ஒரு நிகழ்வு நடந்தது. இது வெறும் விளையாட்டு அல்ல, மோதல்கள், மன அழுத்தம், நெருக்கடி என அனைத்தும் உண்மையானவை என்பதற்கான சாட்சியம். இந்த நிகழ்வு பிரதீப் ஆண்டனியின் வெளியேற்றத்தை நினைவூட்டுகிறது. அப்போது பெண்களின் பாதுகாப்புக்காக ரெட் கார்டு வழங்கப்பட்டது, இப்போது மனநலத்துக்காக தானாக வெளியேறல். இந்த கட்டுரையில் பிக்பாஸ் வீட்டின் உள்ளார்ந்த உண்மைகளை, முந்தைய சீசன்களின் ஒப்பீட்டை எளிய தமிழில் விவரிக்கிறோம். இது உங்களை சிந்திக்க வைக்கும். பிக்பாஸ் வீட்டிற்குள் மோதல்கள் உண்மை அல்லது டிராமா? பிக்பாஸ் வீடு என்பது வெறும் ரியாலிட்டி ஷோ அல்ல, அது ஒரு சிறு சமூகம். 24 மணி நேரம் கேமராக்கள் கண்காணிக்கும் இடத்தில் பங்கேற்பாளர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்க முடியாது. சீசன் 9-இல் தொடக்கத்திலேயே மோதல்கள் தீவிரமடைந்தன. நந்தினி தனது குடும்ப பின்னணியைப் பற்றி பகிர்ந்தபோது அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் விளையாட்டின் அழுத்தம் அதிகரிக்கும்போது சிறிய விஷயங்கள் பெரிய மோதல்களாக மாறின. உதாரணமாக, நந்தினியும் கனியும் இடையே நடந்த வாக்குவாதம். இது வெறும் வார்த்தைகளால் முடியவில்லை, அது உணர்ச்சி வெடிப்பாக மாறியது. பிக்பாஸ் வீட்டில் ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு பார்வையும் பெரிதுபடுத்தப்படுகிறது. இது டிராமாவை உருவாக்கும், ஆனால் அதன் பின்னால் உள்ளது உண்மையான மனித உறவுகளின் சோதனை. முந்தைய சீசன்களைப் போலவே இங்கேயும் கூட்டுறவுகள் உடைந்து புதிய கூட்டங்கள் உருவாகின. ரசிகர்கள் இதை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் பங்கேற்பாளர்களுக்கு இது உண்மையான போராட்டம். இந்த மோதல்கள் விளையாட்டின் அங்கமாக இருந்தாலும் அவை மனிதர்களின் உணர்வுகளை பாதிக்கின்றன. பிக்பாஸ் தயாரிப்பாளர்கள் இதை என்டர்டெயின்மெண்ட் என்கிறார்கள், ஆனால் உண்மையில் இது உளவியல் சோதனை. நந்தினியின் வழக்கு இதை தெளிவாக காட்டுகிறது. பிக்பாஸ் வீட்டில் மன அழுத்தம் என்பது சாதாரணம். தனிமை, தூக்கமின்மை, தொடர்ச்சியான கண்காணிப்பு, இவை அனைத்தும் உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். சீசன் 9-இல் நந்தினி தனது கதையை பகிர்ந்தபோது பெற்றோர்கள் இல்லாமல் வாழ்க்கை எளிதல்ல என்று கூறினார். ஆனால் வீட்டின் அழுத்தம் அவரை தாங்க முடியாமல் போனது. மருத்துவ ரீதியாக இது ஆங்ஸைட்டி அட்டாக் என்று விளக்கப்படுகிறது. நந்தினி, நான் நடிக்க முடியவில்லை, உணர்ச்சிகளுடன் விளையாட முடியாது என்று கான்ஃபெஷன் ரூமில் தெரிவித்தார். இது வெறும் உணர்ச்சி வெளிப்பாடு அல்ல, அது உண்மையான உளவியல் சோதனை. பிக்பாஸ் வீட்டில் பங்கேற்பாளர்கள் தங்கள் உண்மையான சுயத்தை இழக்கின்றனர். சமூக ஊடகங்களில் ரசிகர்கள் இதை வீக்னஸ் என்கிறார்கள், ஆனால் உண்மையில் இது வலிமையின் அடையாளம், மனநலத்தை முன்னிறுத்துவது. சீசன் 6-இல் ஜிபி முத்து தனிமையால் வெளியேறினார். சீசன் 1-இல் ஓவியா உளவியல் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார். இவை அனைத்தும் காட்டுகின்றன, பிக்பாஸ் என்பது உடல் விளையாட்டு மட்டுமல்ல, மன விளையாட்டு. நந்தினியின் வெளியேற்றம் மன அழுத்தத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய இளைஞர்கள் இதை பார்த்து தங்கள் மனநலத்தைப் பற்றி சிந்திக்கலாம். நெருக்கடி நிமிடங்கள், நந்தினியின் வெளியேற்ற சம்பவம். சீசன் 9-இன் 3ஆம் நாள் பிக்பாஸ் வீடு ஒரு புயலில் சிக்கியது. பிக்பாஸ் ஸ்டோரி டெல்லிங் சவாலில் நந்தினி தனது வாழ்க்கை போராட்டத்தை பகிர்ந்தார். அது அனைவரையும் தொட்டது. ஆனால் அடுத்த நாள் கனியுடன் நடந்த வாக்குவாதம் அவரை உடைத்தது. இந்த வீட்டில் தூங்க முடியவில்லை, அழுத்தம் தாங்கவில்லை என்று அழுதார் நந்தினி. பிக்பாஸ் உடனடியாக தலையிட்டு அவரை கான்ஃபெஷன் ரூமுக்கு அழைத்தார். அங்கு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது. 20 முதல் 30 வரை நாட்களுக்குள் வெளியேறுவேன் என்று முன்பே கூறியிருந்த நந்தினி இப்போது முடிவெடுத்தார். நான் விளையாட முடியாது, உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். பிக்பாஸ் அவரது முடிவை ஏற்று லெஃப்ட் டோர் வழியாக வெளியேற அனுமதித்தார். அந்த நிமிடம் வீட்டில் அனைவரும் அமைதியில் இருந்தனர். துஷார் போன்றவர்கள் அவரை தக்க வைக்க முயன்றனர், ஆனால் நந்தினி உறுதியாக இருந்தார். பிரதீப் ஆண்டனியின் நினைவு ஒப்பீட்டில் உள்ள மோதல்.
நந்தினியின் வெளியேற்றம் சீசன் 7-இல் பிரதீப் ஆண்டனியின் நிகழ்வை நினைவூட்டுகிறது. பிரதீப் தனது தனித்துவமான விளையாட்டால் ரசிகர்களை ஈர்த்தார். ஆனால் பெண் காண்டஸ்டன்ட்களுக்கு அவமதிப்பாக பேசியதாக குற்றச்சாட்டு வந்தது. கமல்ஹாசன் பெண்களின் பாதுகாப்பு முதன்மை என்று கூறி ரெட் கார்டு வழங்கினார். பிரதீப் கான்ஃபெஷன் ரூமில் இருந்து நேரடியாக வெளியேறினார். இருவருக்கும் ஒற்றுமை, இருவரும் உணர்ச்சி அழுத்தத்தால் வெளியேறினர். பிரதீப்புக்கு அது சமூக குற்றச்சாட்டு, நந்தினிக்கு உளவியல் நெருக்கடி. ஆனால் வேறுபாடு, பிரதீப் வெளியேறிய பின் ரசிகர்கள் பிளாக்வைட் ஆனார்கள். சிலர் அவரை ஆதரித்து அநியாயம் என்றனர். நந்தினிக்கு அனைவரும் ஆதரவு. இது காட்டுகிறது பிக்பாஸ் வீடு சமூகத்தின் பிரதிபலிப்பு. பிரதீப்பின் வழக்கு பெண்களின் பாதுகாப்பை பற்றி விவாதத்தை தொடங்கியது. நந்தினியின் வெளியேற்றம் மனநலத்தை பற்றி பேச வைக்கிறது. இரண்டு நிகழ்வுகளும் பிக்பாஸின் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. அது விளையாட்டு, ஆனால் அதன் விளைவுகள் உண்மையானவை. பிக்பாஸ் வீட்டின் நம்பிக்கை எப்படி சமாளிப்பது? பிக்பாஸ் வீடு கடினம், ஆனால் சிலர் அதை வெல்கின்றனர். துஷார், நந்தினியை தக்கவைக்க முயன்றது போல ஆதரவு முக்கியம். பங்கேற்பாளர்கள் தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றை பயன்படுத்தலாம். தயாரிப்பாளர்கள் மனநல சோதனைகளை அதிகரிக்கலாம். நந்தினியின் வெளியேற்றம் ஒரு முடிவல்ல, புதிய தொடக்கம். அவர் வெளியே வந்து தனது கதையை பகிரலாம், மற்றவர்களுக்கு உத்வேகமாக. உண்மை ரியாலிட்டி, உண்மை பாடங்கள். பிக்பாஸ் வீட்டின் மோதல்கள், மன அழுத்தம், நெருக்கடி அவை அனைத்தும் உண்மையானவை. நந்தினியின் லெஃப்ட் டோர் வழி வெளியேற்றம் பிரதீப் ஆண்டனியின் நினைவைத் தூண்டியது. இது வெறும் ஷோ அல்ல, வாழ்க்கை பாடம். மனநலத்தை மதிப்பது, உறவுகளை பேணுவது, இவை அனைத்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ரசிகர்களாக நாம் ஆதரவு தெரிவிப்போம், ஆனால் பொறுப்புடன் பார்ப்போம். பிக்பாஸ் தமிழ் 9 இன்னும் பல திருப்பங்களுடன் தொடரும். நந்தினிக்கு வாழ்த்துகள். உங்கள் வாழ்க்கையிலும் அழுத்தத்தை சமாளிக்கும் வலிமை உண்டாகட்டும்.